காமராஜரை தோக்கடிச்சதுக்கு பழி தூக்க போறோம், மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, காமராஜரையே தோக்கடிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் பேசுறாரு. அதே மாநாட்டுல திருப்பி நான் சொல்றது 67 போல மாற்றம் வருங்கிறாரு. 67 தேர்தல்ல தான்ப்பா காமராஜர் தோத்தாரு. சுறா படம் அவருடைய பிளாப் படங்களையே வந்து சூப்பர் படம்னு வாதாடுற பசங்க அந்த பசங்க. இப்ப நம்ம இருக்கோம்னா படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமோ, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லமோ, அவங்க அந்த படமே நல்லா இருக்குன்னு பேசுவாங்க. படம் 50 கோடி தான் வசூல்னா நம்ம யதார்த்தம் சொல்லுவோம், அவன் 500 கோடி வசூல்னு போய் பேசுவான். அப்ப தன்னோட தலைவன் சினிமாவுல கூட தோத்துறக்கூடாதுன்னு அஜித் ஃபேன்ஸ் கிட்ட முட்டி மோதி சண்டை போடுற பசங்க நிஜத்துல தன்னோட தலைவன் வந்து ரியாலிட்டியில அவர் வந்து ஒரு சுயநலவாதி, அவர் பதவி வரைக்கும் ஆசைப்படுறாருன்றத அவனால ஏத்துக்க முடியல. அதனால விஜய் அண்ணா உங்க பார்வையில நல்லவரா கூட இருக்கட்டும், ஆனா அவர் அறிவுள்ளவரா? அவருக்கு வந்து நம்ம ஜெயிச்சோம்னா என்ன பண்ண போறோம்னா அவருக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அவர் இன்னைக்கு பேசுறதே பார்த்துதான் படிக்கிறாரு. பார்த்து படிக்கிறது கூட எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது நம்ம விமர்சனம் எல்லாம் நிறைய பேர் பண்றாங்கன்னு. ஸ்டாலினுக்கு பார்த்து கூட படிக்க தெரியாது, விஜய் அட்லீஸ்ட் பார்த்தாது படிக்கிறாருன்னு ஒரு பக்கம் ஏத்துக்கிறோம். ஆனா கூட சினிமா துறையில அன்னைக்கா இருக்கட்டும் இன்னைக்கா இருக்கட்டும், சினிமா துறையில இருந்த எல்லாருமே சொல்றாங்க விஜயகாந்தால வாழ்ந்தேன், விஜயகாந்த் இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. விஜயால வாழ்ந்தேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்து அரசியல்ல கஷ்டத்துல இருக்கும்போது, தடுமாற்றத்துல இருக்கும்போது கூட நீ உன்னுடைய ரசிகர்களை வந்து விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்துன்னு சொல்ல, நீ அம்மாவுக்கு வாக்கு செலுத்துங்க, அம்மாவோட வெற்றிக்கு நம்ம தான் காரணமா அணிலா உழைச்சோன்னு நீ சொல்ற. ஆனா இன்னைக்கு வந்து அதை சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க நம்மளோட இணைந்திருக்க சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னா, மாநில ஒருங்கிணைப்பாளர், பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்த குன்னம் தொகுதி வேட்பாளர், நாம் தமிழர் கட்சியினுடைய குன்னம் தொகுதி வேட்பாளர் அவர்கள் கீர்த்திவாசன் அவர்கள் நீங்க நம்மளோட நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுக்குவாங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். விஜய் அரசியல் இப்போ புதுசா வந்திருக்காரு சார். இங்க பெரிய லெவல்ல நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு, களத்துல இருக்க மாதிரி தெரியுது. அந்த அரசியல் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, விஜய் அரசியலுங்கிறது வந்து ஒரு அவரோட இன்னொரு படமா தான் நான் பாக்குறேன். 2026ன்னு ஒரு படம், அந்த படத்துக்கு ப்ரொடியூசர் ஆதவ் அர்ஜுனா, அந்த படத்துல நடிகர் அண்ணன் விஜய், அந்த படத்துக்கு வந்து டைரக்டர் வந்து ஜான் ஆரோக்கியசாமி, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு படம் ரிலீஸ் பண்றாங்க. அதோட ப்ரொமோஷனுக்கு அவர் ஊருக்கு வர்றதா தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா இப்ப விஜய் அரசியல் அப்படி நீங்க அந்த மாதிரி அதாவது படம் அப்படிங்கிற ஒரு கம்பாரிசன், ஒரு நடிகர் அப்படிங்கிறனால அந்த ஒரு கம்பாரிசன் சொல்றீங்க. ஆனா போற இடத்துல நல்ல கூட்டம் வருது, நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஏன்னா நீங்க நேற்று கூட நீங்க ஃபுல்லா பாத்துருப்பீங்க, எவ்வளவு பெரிய வரவேற்பு திருச்சியில, அரியலூர்ல எல்லாம் பாத்துருப்பீங்க. ஆனா நல்ல கூட்டம் வருது, மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்புமே இருக்கு. இல்ல, அவர் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர், அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. தமிழ்நாட்டோட ஒரு உச்சபட்ச நடிகர் அவர் வரும்போது கூட்டம் அவரை பார்க்க இயல்பாவே வரும். எல்லாருக்குமே அவரை ஒரு தடவை பாத்துடணும். ஏன்னா இது வரைக்கும் திரையிலேயே பார்த்த ஒரு மனிதனை தரையில நேர்ல பார்க்க போறோம், ஜஸ்ட் ஒரு தடவை பாத்துருவோம் அப்படின்னு எல்லாருமே விரும்புவாங்க. இப்போ ஒரு 10 தடவை, இப்ப இந்த மாவட்டத்துக்கே ஒரு 10 தடவை வந்தாங்கன்னு வைங்க, 11வது தடவை யாரும் பார்க்கலாம் போக மாட்டாங்க. அவங்க கட்சியை சேர்ந்து அந்த கட்சியில தொண்டர்களா இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் போவாங்களே தவிர மக்கள் எல்லாரும் பார்க்க போக மாட்டாங்க. கூட்டங்கிறது எல்லாமே அவருக்கு வாக்கா மாற போற அந்த அவருடைய தொண்டர்கள் கிடையாது, அவருடைய ரசிகர்கள் எல்லாரும் போய் பார்க்க போறாங்க. ஏன்னா இப்ப நான் கூட விஜய் ரசிகர் தான், எனக்கு கூட இப்ப எங்க பக்கத்துல வராருன்னா விஜய் பாத்திரலான்ற ஒரு எண்ணம் இயல்பாவே இருக்கும். அந்த மாதிரி குடும்பமா எல்லாரும் விஜய பாத்திரணும். 25 வருஷமா ஒருத்தர் தியேட்டர்லயே திரையிலேயே பார்த்த ஒருத்தர் நேர்ல நம்ம ஊருக்கு வராரு, அப்ப இன்னொரு முறை வருவாரான்னு தெரியாது, நம்ம போய் ஒரு தடவை பாத்துருவோம்னு போவாங்க. அதனால கூட்டம் வரும். ஆனா வந்து இப்ப நாம் தமிழர் கட்சியோட சீமான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, சினிமா பிரபலங்கள் வந்து அரசியலுக்கு வர்றது தப்பு, அதாவது சினிமா கிரேஸை வச்சு அரசியலுக்கு வர்றதுனால அதனால ஓட்டு வாங்கிடுவாங்க, ஜெயிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனா அது அப்படி அதே இந்த பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்களுமே சினிமால இருந்து வந்தவர் தானே, நடிகராக இருந்திருக்காரு, இயக்குநராக இருந்திருக்காரு, இன்னும் சொல்ல ஒரு சில பாட்டுகள் கூட எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருமே இந்த சினிமால இருந்து தானே வந்திருக்காரு. இல்ல, இந்த விமர்சனத்தை வந்து இப்ப கூட விஜய் ரசிகர்கள் எல்லாம் வந்து புரிதல் இல்லாம சொல்றாங்க. என்னன்னா அவருமே ஒரு சினிமாக்காரர் தானே அப்படின்னு. சினிமாவில இருந்து வர்றதை நம்ம எதிர்க்கல, வெறும் சினிமா கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு வந்து வர்றதை மட்டும் தான் எதிர்க்கிறோம். இப்ப சீமான் அண்ணன் வராருன்னா, நான் வந்து சீமான் அண்ணனுடைய ஒரு கட்சியுடைய மாவட்ட செயலரா இருக்கேன். நான் வந்து சீமான் அண்ணன் வந்து நல்லா நடிச்சாரு, அவர் பார்க்க அழகா இருக்காரு, அவர் வந்து நல்ல டான்ஸ் ஆடினாரு, அவர் நல்ல பாட்டு பாடினாருன்னு அவர் பின்னாடி போகல. அவர் இந்த மக்களுக்காக என்ன பண்ணுவேன்னு சொன்னாரு, என்ன பண்ணினாரு, சிறைக்கு போனாரு, அவர் பேசுனது இங்க நடந்ததுன்னா நல்லா இருக்குமே, அப்ப இந்த மக்களுக்கான களத்துல நிக்கிறாரு அப்படின்னா அந்த களத்துல அவர் என்ன பண்றாரு, இந்த அரசியல்ல என்ன பண்றாருன்னு பார்த்துதான் நான் அவரு கூட போனேன். ஆனா விஜய் அதனால அப்ப சீமானண்ணனை வந்து ஒரு சினிமா நடிகர் தான், அந்த சினிமா நடிகருடைய கவர்ச்சிக்காக நாங்க போகல. அவர் இந்த மக்களுக்காக செஞ்ச அர்ப்பணிப்பு, அவர் செஞ்ச சொன்ன கொள்கை,
அதை பார்த்து அரசியல்ல பார்த்து நாங்க அவர் கூட இருக்கமே தவிர அவர் நல்ல நடிகர்னு இல்ல. ஆனா விஜய் கூட இருக்கக்கூடியவங்க வந்து முழுக்க முழுக்க எல்லாருமே அந்த பசங்க இன்னைக்கு வரைக்கும் விஜய் என்ன பண்ணாருன்னு அவங்களுக்கும் தெரியாது, நமக்கும் தெரியாது, விஜய்க்கும் தெரியாது. ஏன்னா அவருக்கும் தெரியும் எதுவுமே பண்ணலன்னு. அப்ப அவருக்கு பின்னாடி போக வேண்டிய அவர் எதுவுமே பண்ண நீங்க சொல்றீங்க. இப்ப சமீபத்தோட 2-3 வருஷமா வந்து 10வது முடித்த மாணவர்கள் 12வது முடித்த மாணவர்கள் எல்லாம் பரிசு தொகை சான்றிதழ் எல்லாம் கொடுத்துட்டு வராரு. இல்ல அதுதான் பிரதர். என்னன்னா இங்க வந்து நல்லது பண்ண விஜய் இப்ப விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க விஜய் வந்து ரொம்ப நல்லவர் அப்படிங்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், நல்லவராகவே இருக்கட்டும். நல்லவரெல்லாம் நாட்டை ஆளலாமான்னா அந்த வாதத்தையும் நான் முதல்ல எதிர்க்கிறேன். முதல்ல நல்லவர் மட்டும் நாட்டை ஆளக்கூடாது, நல்லவராகவும் இருக்கணும், அறிவுள்ளவராகவும் இருக்கணும். இது ரெண்டுமே வேணும். விஜய் அண்ணன் உங்க பார்வையில நல்லவரா கூட இருக்கட்டும், ஆனா அவர் அறிவுள்ளவரா, அவருக்கு வந்து நம்ம ஜெயிச்சோம்னா என்ன பண்ண போறோம்னு அவருக்கு ஏதாவது தெரியுமா? இல்ல அவர் இன்னைக்கு பேசுறதே பார்த்துதான் படிக்கிறாரு. பார்த்து படிக்கிறது கூட எல்லாத்தையும் பார்த்து படிக்கிறது நம்ம விமர்சனம் எல்லாம் நிறைய பேர் பண்றாங்கன்னு வைங்க. ஸ்டாலினுக்கு பார்த்து கூட படிக்க தெரியாது, விஜய் அட்லீஸ்ட் பார்த்தாவது படிக்கிறாருன்னு ஒரு பக்கம் ஏத்துக்கிறோம். ஆனா கூட வெற்றி பெற்றா என்ன பண்ண போறோம்? இது வரைக்கும் அதாவது இப்போ ஒருத்தர் வந்து நம்ம கிட்ட கஷ்டப்படுறேன்னு ஒரு 100 ரூபாய் கேட்கறாங்கன்னா நம்ம கொடுக்குறோம்னா நம்ம நல்லவர் தான். அந்த மாதிரி வந்து அவர் வந்து சில உதவிகளை இந்த மாதிரி பண்றாங்க. அவங்க கட்சிக்காரங்களுமே என்ன பண்றாங்கன்னா, இப்ப நாவப்பழம் விற்கிறவங்களுக்கு வந்து அந்த நாவப்பழத்தை வாங்கிட்டு ரீல்ஸ் போடுறது, அந்த அது மாதிரி ஒரு மருத்துவ முகாம் பண்றேன், இதெல்லாம் ரத்த தான முகாம் பண்றேன், இதெல்லாம் நாங்க கொச்சப்படுத்தல. அதெல்லாம் நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். உண்மையிலேயே அது வந்து மக்களுக்கான ஒரு சேவை தான். ஆனா இதுதான் அரசியலானா அது அரசியல் கிடையாது. ஏன்னா இதை தாண்டி நம்ம வெற்றி பெற்றா எப்படி நம்ம உரிமைகளை வாங்க போறோம் பக்கத்து மாநிலத்துல இருந்து, நம்ம என்ன ஸ்கீம் எல்லாம் கொண்டுட்டு வர போறோம். இது வரைக்கும் இப்ப ஒருத்தன் திருடுறான்னா விஜய் ஒரு நல்லவர் என்ன பண்ணுவாருன்னா தான் திருட மாட்டாரு. ஆனா அறிவுள்ளவனுக்கு தான் தெரியும் இவன் எப்படிலாம் திருடுவான்னு அவனுக்கு தெரியும், இவன் திருடுறதை எப்படி தடுக்கலாம்னு தெரியும். திருடுனா அந்த சட்டத்தை வந்து இப்ப இந்த சட்டம் வந்து சரியில்லை, அந்த சட்டத்தை மாத்தணும்னாலும் அறிவு வேணும். நீங்க சொல்லும் போது விஜய் அவர் வந்து நல்லது செய்யல அப்படின்னு சொல்லி நீங்க சொன்னீங்க, நல்லவரா நல்லது செய்யல அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவர் அந்த அளவுக்கு எந்த ஒரு கெட்டதுமே செஞ்ச மாதிரி தெரியலையே. இல்ல அப்படி இல்ல பிரதர். இப்ப வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு கார் வாங்கினாரு, அதுக்கு கூட வந்து வரி வைப்பு செஞ்சாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தது. அவர் சினிமா ஷூட்டிங்ல இருந்தே அவரெல்லாம் அரெஸ்ட் பண்ணி காருக்குள்ளேயே அரெஸ்ட் பண்ணி கொண்டுட்டு போனாங்க. இதெல்லாம் இருக்கு. அது போல நம்ம அவர்கிட்ட என்ன கேட்கிறோம்னா, நீங்க அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்ய போறாங்கிறீங்க. நீங்க இத்தனை வருஷமா உங்களை வாழ வச்சது சினிமான்ற ஒரு துறை. அந்த சினிமா துறையில முதல்ல உங்க ரசிகர்கள்லாம் இருக்காங்க. அந்த ரசிகர்கள்லாம் வந்து முதல் நாள் முதல் ஷோவுக்கு படத்தோட டிக்கெட் வந்து கிட்டத்தட்ட 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய்லாம் எவ்வளவு வித்துருக்காங்க. எல்லாருக்கும் தெரியுது வெளிப்படையா. அதையே உங்களால அதை உங்களால சரி செய்ய முடியாம கூட போயிருக்கலாம். ஆனா அதை பத்தி இது இப்படிலாம் நடக்கக்கூடாதுன்னா ஒரு வார்த்தையாவது சொல்லியிருப்பீங்களா நீங்க? அப்ப உங்க வச்சு படம் எடுத்தவர் வந்து நல்ல வருமானத்தை ஈட்டணுங்கிறதுக்காக அதையே சகிச்சுக்கிட்டு உங்க ரசிகர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய பணத்தை வீணடிக்கும் போது கூட வேடிக்கை பார்த்த நீங்க இன்னைக்கு அரசியல்ல வந்துட்டு நான் எல்லாத்தையும் சரி செய்ய போறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம். அவர் கையில இருந்த விஷயத்தையே சரி பண்ணாத வந்து அதிகாரம் கொடுத்து தான் கையில தன்னை வாழ வச்ச ஒரு துறையவே சரி செய்ய முடியல, நீ அரசியல் அதிகாரத்தை புடிச்சு இந்த தமிழ்நாட்டையே மாத்த போறாங்கிறத எப்படி ஏத்துக்க முடியும்? புரியுது. ஆனா இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா விஜய் பிளஸ் விஜயகாந்த் இவங்க 2 பேரையும் கம்பேர் பண்ணி பேசுறாங்களே. விஜயகாந்த் அரசியலுக்கு வந்த மாதிரி அதே மாதிரி நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிரேஸோட வந்திருக்கேன், அவரை மாதிரி நான் அரசியல் பண்ணணும்னு சொல்றாங்களே. இல்ல அதாவது விஜயையும் விஜயகாந்தையும் கம்பேர் பண்றதே ரொம்ப பெரிய அபத்தம். ஏன்னா விஜயகாந்த் வந்து 2 பேருமே சினிமா துறையில இருந்து வந்தாங்க, 2 பேருமே ரசிகர்களை சந்திச்சாங்க. ஆனா விஜயகாந்துக்கு அன்னைக்கு வந்த கூட்டம்லாம் இன்னைக்கு விஜய்க்கு வந்துடுறது இல்ல. அவரு மாநாடுக்கு 25 லட்சம் பேர்லாம் வந்தான்னு சொன்னாங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னைக்கு சினிமா துறையில அன்னைக்கா இருக்கட்டும் இன்னைக்கா இருக்கட்டும் சினிமா துறையில இருந்த எல்லாருமே சொல்றாங்க விஜயகாந்தால வாழ்ந்தேன், விஜயகாந்த் இதை பண்ணாரு அதை பண்ணாருன்னு எவ்வளவு பேர் சொல்றாங்க. விஜயால வாழ்ந்தேன்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னு சொல்லுங்க? யாருமே சொல்லல இன்னைக்கு வரைக்கும். அப்ப விஜயையும் விஜயகாந்தையும் கம்பேர் பண்றதே ரொம்ப அபத்தம். இன்னொன்னு இன்னைக்கு வந்து அதை வந்து பேச வேண்டிய தேவையே முதல்ல என்னன்னா, இன்னைக்கு வந்து விஜயகாந்த் எல்லாம் பேசுறாரு மதுரை மாநாட்டுல வந்து என்னுடைய அண்ணன் விஜயகாந்த்ங்கிறாரு. இத்தனை காலமா நீ என்ன பண்ணிட்டு இருந்த? அவரு உயிருக்கு போராடிட்டு இருக்கும் போதோ இல்ல அவர் நோய்வாய்ப்பட்டு இருக்கும் போதோ இல்ல அவர் அரசியல்ல அண்ணன் தானே, உனக்கு வாழ்க்கைய கொடுக்க ஒரு மாற்றத்தை உண்டாக்குனவர் தானே. அவரு வந்து அரசியல்ல கஷ்டத்துல இருக்கும்போது தடுமாற்றத்துல இருக்கும்போது கூட நீ உன்னுடைய ரசிகர்களை வந்து விஜயகாந்துக்கு வாக்கு செலுத்துன்னு சொல்ல, நீ அம்மாவுக்கு வாக்கு செலுத்துங்க, அம்மாவோட வெற்றிக்கு நம்ம தான் காரணமா அணிலா உழைச்சோன்னு நீ சொல்ற. ஆனா இன்னைக்கு வந்து அதை சொல்ல வேண்டிய காரணம் என்னன்னா, விஜயகாந்த் ஐயா வந்து இறந்துட்டாரு, அவருடைய கட்சி கொஞ்சம் தடுமாற்றத்துல இருக்கு, அவர் மேல மக்களுக்கு வந்து இப்படி ஒரு நல்ல மனிதரை வந்து விட்டுட்டோம்னு நிறைய மனிதர்கள் வருத்தப்படுறாங்க. அந்த அந்த மனிதர்கள் நினைக்கிறத என்னுடைய அண்ணன் விஜயகாந்த் போல விஜய் அப்படின்னு ஒரு பின்பத்தை உருவாக்கி ஓட்டா தனக்கு மாத்திக்கிறதுக்காக இந்த வேலையை பாக்குறாரே தவிர அவர் விஜயகாந்துக்கே உண்மையா இல்லாத மனுஷன். அதே மாதிரி சார் இப்ப என்னன்னா முதல் மாநாட்டுல வந்து காமராஜர், ஒரு பக்கம் வந்து வேலுநாச்சியார்,
அஞ்சலை இவங்களெல்லாம் ஒரு கட்டமைப்பா ஒரு பிம்பமா உருவாக்கி பேசினாரு. 2வது மாநாட்டுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணாவையும் இந்த பக்கம் எம்ஜிஆர் அவர்களையுமே வச்சு கம்பேர் பண்ணி பேசுறாரு. எம்ஜிஆர் எப்படி ஆட்சி பிடிச்சாரு 67 77 எப்படி பண்ணாங்களோ அரசியல் பண்ணாங்களோ அதே மாதிரி நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாரு. இல்ல இந்த வாதமே வந்து ஒரு அபத்தமான வாதம். விஜய்க்கு வந்து எழுதி கொடுக்குற ஆளுக்கும் அறிவு இல்லைங்கிறது நமக்கு அப்பதான் தெரிஞ்சுது. அண்ணா விஜய்க்கு அறிவு இல்ல, அவர் இன்னொருத்தர் எழுதி கொடுக்கறத பாக்குறாரு, படிச்சு பேசுறாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா எழுதி கொடுக்குறவனுக்கும் அறிவு இல்லைன்னா அண்ணன் விஜய்க்கு வந்து யாராவது சொல்லுங்கன்னு நாங்க இந்த நேர்காணல் மூலியமா சொல்றோம். ஏன்னா காமராஜரை தோக்கடிச்சதுக்கு பழி தூக்க போறோம், மக்கள் தோக்கடிச்சிட்டாங்க, காமராஜரையே தோக்கடிச்சிட்டாங்கன்னு ஒரு பக்கம் பேசுறாரு. அதே மாநாட்டுல திருப்பி நான் சொல்றாரு 67 போல மாற்றம் வருங்கிறாரு. 67 தேர்தல்ல தான்ப்பா காமராஜர் தோத்தாரு, தோக்கடிச்சதே இல்ல. அதுக்கப்புறம் 69ல நின்னாங்க. ஆமா, மிகப்பெரிய அதாவது அவர் நொந்து போனது அந்த இன்னைக்கு வரைக்கும் காமராஜர் தோத்து போயிட்டாரு, காமராஜரையே தோக்கடிச்ச மண் இதுன்னு சொல்றது வந்து 67ல தான். அந்த 67ல யாரு தோக்கடிக்கிறான்னா திமுகன்ற அண்ணா தலைமையிலான கட்சி தான் காமராஜரையே தோக்கடிக்குது. இவர் என்ன சொல்றாரு, பண்ணையார் ஆட்சியை ஒழிச்சு அண்ணா ஒரு புரட்சியை ஏற்படுத்தி 67ல வெற்றி பெற்றாருங்கிறது. அப்ப யார் ஆட்சி அதுக்கு முன்னாடி இருந்தது? பக்தவச்சலம் இருந்தாலும் கூட அந்த கட்சியை கட்டுப்பாட்டுல வச்சிருந்தது காமராஜர். அப்ப காமராஜர் ஆட்சியே வந்து ஒரு பண்ணையார் ஆட்சின்னு இவர் சொல்றாரு. ஒரு பக்கம் தோத்தவனுக்கு நீதி வாங்கி தர போறேன், தோக்கடிச்சத பெருமையாவும் பேசுறேன். இதுவே வந்து என்னன்னா எனக்கு காமராஜர் ஓட்டும் விழுவணும், எனக்கு அண்ணா ஓட்டும் விழுவணும், அதுக்குதான் அவர் சொல்றாரு தவிர அது வந்து ஒரு அபத்தமான வாதம். அது வந்து அவரு ஒரு புரிதல் இல்லாம அவருக்கு எழுதி கொடுத்துட்டாங்க. அவர் சரி பார்த்து படிக்கிறதுனால என்ன ஏதுன்னு தெரியாம அவரும் படிச்சிட்டு இருக்காரு. அந்த அரசியல் வரலாறு முழுமையா தெரியலன்னு சொல்றீங்களா? அரசியல் வரலாறுல அவருக்கு அரசியலே தெரியாது அண்ணனுக்கு. அதுதான் உண்மை. நல்ல நடிகர், அதுல மாற்றுக்கிறது கிடையாது. அவர் அரசியலே தெரியாது. அந்த வரலாறுலாம் இல்ல அவருக்கு. நீங்க எதை கேட்டாலும் அவருக்கு பதில் சொல்ல தெரியாது. அதனாலதான் பிரஸ் இன்னைக்கு வரைக்கும் கட்சி ஆரம்பிச்சு 1 வருஷம் ஆச்சு, ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்காம ஓடிட்டு இருக்காரு. நேத்து கூட நீங்க திருச்சியில பாத்தீங்கன்னா ஒரு மைக்கை நீட்டிட்டாங்க, உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டாரு. இப்ப அண்ணனுக்கு இருக்கிற பெரிய அலர்ஜி பத்திரிகையாளர்கள் தான். பத்திரிகையாளர்களை பார்த்தா எடுத்தேன் பாரு ஒரு ஓட்டம்னா அண்ணன் ஓடிடுவாரு. அப்படிப்பட்ட சூழல்ல தான் இருக்கு. ஒருவேளை இல்ல எங்க அண்ணனுக்கு அறிவு இருக்கு அப்படின்னா மக்கள் மன்றம், ஒரு பத்திரிகையாளர் சந்திக்கிறதுங்கிறது ஒரு மக்கள் மன்றம். மக்கள்கிட்ட வந்து பத்திரிகையாளர் மூலயமா தான் கொண்டுகிட்டு போக முடியும். அவங்கள சந்திச்சு வேணா அவர் வந்து நான் இதெல்லாம் பண்ண போறேன், அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு தனக்கு அறிவு இருக்குன்னா அவர் பதில் சொல்லாமே. அதே போல இப்ப தொடர்ந்து வந்து விஜய் அரசியல் பயணத்தை நாம் தமிழர் கட்சி ரொம்ப எதிர்க்கிற மாதிரி இருக்கு. மற்ற கட்சியை கம்பேர் பண்ணும்போது நாம் தமிழர் கட்சி வந்து அதிகமா எதிர்க்கிற மாதிரி இருக்கு. இல்ல கண்டிப்பா. ஏன்னா நாங்க வந்து அண்ணனை ஆரம்பத்துல எதிர்க்கல, ஆரம்பத்துல வரவேற்றோம். எங்க அண்ணைய வரவேற்றாங்க. அந்த மாநாட்டுல என்னைக்கு திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்ணுன்னு சொன்னாரோ அப்ப கொள்கைக்கே, அதாவது தனிப்பட்ட எங்க அண்ணனையோ இந்த கட்சியவோ விமர்சனம் பண்ணியிருந்தா கூட நாங்க விட்டுருவோம். ஆனா எந்த திராவிடத்தை ஒழிச்சு தமிழ் தேசியத்தை கொண்டு வரணும் நாங்க போராடணுமோ அந்த தமிழ் தேசியத்தை வந்து தமிழ் தேசியத்துக்கு இணையா திராவிடத்தையும் சொல்றாரு. அவருக்கு என்னன்னா திராவிட பேசுறவங்க வாக்கும் விழுவணும், தமிழ் தேசியம் பேசுறவங்க வாக்கும் விழுவணும், ஆக மொத்தம் அவருக்கு முதலமைச்சர் ஆகணும். அதனால அந்த திராவிடத்தை சொல்லிட்டாரு. அப்ப உன்னோட சுயநலத்துக்காக எந்த இதை நாங்க ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அதையே நீ தூக்கிட்டு வருவேன்னா அப்ப ஒன்ன நாங்க எதிர்க்கிறோம். அது தமிழ் தேசிய விட்டு கொடுக்கவும் இல்லையே. இல்ல அது என்னன்னா திருடனையும் அதாவது கொன்னவனையும் நான் வச்சுக்குவேன், செத்தவனையும் வச்சுக்குவேன். எனக்கு தேவை செத்தவன் குடும்பம் ஓட்டும் விழுவணும், கொன்னவன் குடும்பம் ஓட்டும் விழுவணும். அததான் வந்து இப்ப இந்த கவின் ஆணவ படுகொலையில கூட பண்ணினாரு. என்னன்னா அஜித்குமாருக்காக போராட்டம் பண்ணாரு. ஏன் கவின் ஆணவ படுகொலைக்காக பண்ணலன்னா அஜித்குமார் விஷயத்துல எதிர்த்தரப்புல இருக்கிறது வந்து அரசாங்கம், கொன்னது வந்து காவல்துறை. அப்ப மக்கள் மொத்த பேருமே என்ன எதிர்ப்புல இருக்காங்கன்னா அரசாங்கத்துக்கு எதிராக இருக்காங்க. அதனால அதை வந்து நம்ம அரசாங்கத்தை தானே எதிர்க்கணும்னு போராட்டம் பண்றாரு. ஆனா கவின் விஷயத்துல 2 சமூகத்துக்குள்ள ஒரு பிரச்சனையா, அதாவது சமூகத்துக்குள்ள பிரச்சனை இல்ல, அவர் ஆணவ படுகொலை. அப்ப அதுல ஏதோ ஒரு கருத்தை சொன்னா அதுல இருக்க ஜாதி பற்று உள்ளவங்களுடைய வாக்கு விழாம போயிடும் அப்படிங்கிறதுக்காக கருத்து கூட கடைசி வரைக்கும் சொல்லாத ஒரு நபரா தான் இருக்காரு. அப்ப அவரை பொறுத்த வரைக்கும் அதுதான் என்னன்னா கொன்னவன் வாக்கும் விழுவணும், செத்தவன் வாக்கும் விழுவணும், 2 பேரோட வாக்கும் வேணும், நான் தான் முதலமைச்சர் ஆகணும். அந்த கதை மாதிரிதான் திராவிட வாக்கும் விழுவணும், தமிழ் தேசிய வாக்கும் எனக்கு விழுவணும். அதனால அப்படி சொன்னாரு. அவரு நாம் தமிழர் வந்து அதுக்காக மட்டும் இன்னும் எதிர்க்கல. இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு. பாஜக எதிர்க்கிறேன், திமுக எதிர்க்கிறேங்கிறாரு. காங்கிரஸை பத்தி உங்களுடைய நிலைப்பாடு என்ன? தாவேக்காவினர்கிட்டையும் விஜய்கிட்டையும் நாங்க கேட்கறது கூட்டணி பேச்சுவார்த்தை இல்ல, கூட்டணி பேச்சுவார்த்தை அவருங்க பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. நாளைக்கு காங்கிரஸ் ஒத்துக்கலன்னா இவங்க வந்து திமுக கூட்டணியில காங்கிரஸ் இருந்துட்டாங்கன்னா இவங்க தனிச்சு போட்டிடுவாங்க. அப்ப வந்து பாருங்க நாங்க காங்கிரஸ் இனப்படுகொலை செஞ்ச காங்கிரஸ் கூட எல்லாம் நாங்க போகல அப்படின்னு பேசுவாங்க. இன்னைக்கு அந்த பேச்சை பேசுங்கன்றேன். 1.5 லட்சம் தமிழர்களை சாவுக்கு காரணமா இருந்த இனத்தையே கொன்ன காங்கிரஸ் 2009 ரொம்ப தூரம் இல்ல 2009 கொண்டாங்க. அந்த காங்கிரஸ் கட்சியோட நீ தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி அந்த கட்சியோட நீ கூட்டணிக்கு போவ, அதுக்கு பேரம் பேசுவ, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்க, அவன் வந்தா ஏத்துப்ப அப்படின்னா
உனக்கு என்ன தமிழ் பற்று இருக்கு, நீ இந்த இனத்துக்கு நீதான் இந்த இனத்தோட துரோகியா வந்து நிப்ப. அப்ப அந்த இடத்துக்கிட்ட ஒரு தலைமுறையை நாங்க உருவாக்குறோம். காங்கிரஸ் நம்ம இனத்தை கொன்றுச்சு, திமுக அதுக்கு கூட நின்று துரோகம் செஞ்சிருச்சு, இவங்களை ஒழிக்கணும். அது மாதிரி திராவிட அரசியலும் தேசிய அரசியலும் சேர்ந்தா நம்ம இனத்தை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லி இதுக்காக தான் இந்த கட்சியே உருவாக்கப்பட்டுச்சு. நாம் தமிழ் கட்சியே காலத்தின் கட்டாயத்துல உருவான கட்சி. அப்ப அந்த கட்சியில இருக்கக்கூடியவங்க அதை முழுக்க இந்த கட்சியுடைய உருவாக்கமே அதுக்காக தான் இருக்கும்போது அந்த கட்சி காங்கிரஸ் கட்சியை வந்து தான் கூட்டணியில வச்சுக்கலான்னு ஒருத்தர் தன்னோட வெற்றிக்காக பயன்படுத்த நினைப்பாருன்னா அவரை எதிர்க்காம என்ன பண்ண சொல்றீங்க? ஆனா எதிர்க்கிறதுங்கிறது இன்னும் குறிப்பா சொல்ல போனா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அதிகமான எதிர்ப்பு இருக்கிறதே தெரியும். இல்ல அது வந்து இது வந்து அதுதான் சொல்றோம். நம்ம வந்து தாவேக்காரவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறோம். இப்ப நான் வந்து ஏன் காங்கிரஸ் பத்தி பதில் பேச மாட்டாருன்னு ஒரு கேள்வி கேட்டா அவங்க பதில் சொல்லணும். ஒரு ஆரோக்கியமான அரசியலை முன்னெடுத்துட்டு போவோம். ஆனா அவங்க என்னன்னா அந்த பசங்களுக்கு பதில் தெரியாது, விஜய்க்கும் பதில் தெரியாது. அதனால என்ன பண்றாங்கன்னா, ஐயோ நமக்கு பிடிச்ச ஒரு நடிகரை இப்படி சொல்லிட்டாங்களே, அப்ப அவனை வந்து வீழ்த்தணும். அவன் நல்லவன் கெட்டவன் எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், நான் நம்பிட்டேன் என் தலைவன் விஜய் வந்து ஒரு நல்லவன் அப்படின்னு நான் நம்பிட்டேன். அதை வந்து அவரு அதாவது தெளிவா சொல்லணும்னா ஒரு சுறா படம் அவருடைய பிளாப் படங்களையே வந்து சூப்பர் படம்னு வாதாடுற பசங்க அந்த பசங்க. இப்ப நம்ம இருக்கோம்னா படம் நல்லா இருந்தா நல்லா இருக்குமோ, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லாமோ, அவங்க அந்த படமே நல்லா இருக்குன்னு பேசுவாங்க. படம் 50 கோடி தான் வசூல்னா நம்ம யதார்த்தம் சொல்லுவோம், அவன் 500 கோடி வசூல்னு போய் பேசுவான். அப்ப தன்னோட தலைவன் சினிமாவுல கூட தோத்துறக்கூடாதுன்னு அஜித் ஃபேன்ஸ் கிட்ட முட்டி மோதி சண்டை போடுற பசங்க நிஜத்துல தன்னோட தலைவன் வந்து ரியாலிட்டியில அவர் வந்து ஒரு சுயநலவாதி, அவர் பதவி வரைக்கும் ஆசைப்படுறாருன்றத அவனால ஏத்துக்க முடியல. அதனால ஏத்துக்க முடியாம தான் தலைவனை வந்து கேள்வி கேட்கிற அத்தனை பேரையும் அவதூறு பேசுறான். அதனுடைய வெளிப்பாடாதான் சீமான் வந்து காசு வாங்கிட்டாரு. அது வந்து ஒரு துக்க நிகழ்வுக்காக அவர் போறாரு, போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்படியே நான் கேட்கிறேன், ஒரு அண்டர் கிரவுண்ட் டீலிங்கே போடுறாங்கன்னா இப்படி வெளிப்படையாவாங்க போய் பார்த்துட்டு யாராவது வந்து பேசுவாங்க? அப்ப இன்னொன்னு அவரு அந்த பார்த்துட்டு ஐயா ஸ்டாலினை பார்த்துட்டு வெளியில வந்து கொடுக்குற பிரஸ் மீட்லயே திமுகவையும் எதிர்த்து தான் பேசுறாரு. அப்ப இது வந்து அதுதான் சொல்றேன். இன்னொன்னு அப்பையில இருந்துதான் வந்து விஜய் அவர்களை வந்து சீமான் அண்ணன் எதிர்த்தாங்க, நாம் தமிழர் எதிர்க்குதுன்னா கூட ஒரு பக்கம் வாதத்தை வச்சுக்கலாம். அவரோட முதல் மாநாடு முடிஞ்ச அடுத்த நாளே அண்ணன் சொல்லிட்டாங்க, வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ, ஒண்ணு இந்த பக்கம் நெல்லு இல்ல அந்த பக்கம் நெல்லு, நடுவுல நின்னா அடிபட்டு சாவ அப்படின்னு சொல்லி அன்னைக்கே விமர்சிச்சுட்டாரு. அன்னைக்குல இருந்தே நம்ம இவர் திராவிடம் தமிழ் தேசியம்னு சொன்ன அன்னைக்கே விமர்சிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனா அந்த பசங்களுக்கு ஒரு பதில் தெரியாதனால ஒரு காரணம் தேவை, அந்த காரணமா தான் இதை வந்து பயன்படுத்தி காசு வாங்கிட்டாங்கன்னு சும்மா இந்த மாதிரி ஒருத்தரை வீழ்த்துறதுக்கான பொய்யான கட்டுக்கதையில பயன்படுத்திட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன சார், இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தனால சீமாவோட ஓட்டு சதவீதங்கிறது கம்மியாச்சு. ஆல்மோஸ்ட் இப்பதான் 8% வாக்கு வாங்கி இப்பதான் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியா மாறி இருக்கு. இப்போ விஜய் அரசியலுக்கு வந்தனால இந்த ஓட்டு சதவீதம் கம்மியாயிடுச்சு. இந்த 8% அவங்க தக்க வைக்கிறதுங்கிறதே மிகப்பெரிய ஒரு சவால் அப்படின்னு சொல்றாங்களே. இல்ல அது வந்து சும்மா நம்ம மேல நாம் தமிழர் மேல வெறுப்புல உள்ளவங்க சொல்ற ஒரு கருத்து. ஏன்னா நாம் தமிழருக்கு வாக்கு செலுத்துறவங்க அத்தனை பேருமே அரசியல் படுத்தப்பட்டவங்க. ஒரு புதிய நடிகர் வரும்போது நாம் தமிழர் மட்டும் பாதிக்கப்படாது, அந்த பசங்க எல்லாருமே இது வரைக்கும் யாரோ ஒரு கட்சிக்கு போட்டிருக்கலாம். அதுல ஒருத்தர் திமுகவுக்கு போட்டிருப்பார். 4 பேர் விஜய் கட்சியில இருக்காங்கன்னா அப்ப இன்னைக்கு இருக்கானா அதுல ஒருத்தர் திமுகவுக்கு, ஒருத்தர் அதிமுகவுக்கு, ஒருத்தர் நாம் தமிழருக்குன்னு போட்டிருக்கலாம். அந்த ஒரு வாக்கு எங்கேயாவது போலாம், இன்னைக்கு விஜய் கூட போயிடலாம். அது எல்லா கட்சிக்கும் ஒவ்வொன்னு போகும். அந்த மாதிரி போகுமே தவிர நாம் தமிழருங்கிறது முழுக்க முழுக்க கொள்கையை சார்ந்து இனத்தின் விடுதலையே இறுதி இலக்குன்னு சொல்லி தேசிய தலைவர், இந்த நாட்டுல தடை செய்யப்பட்ட ஒரு தலைவர்னு சொல்லப்படுற தடை செய்யப்பட்ட இயக்கத்துடைய கொடியை பிடிச்சி புலிக்கொடியை பிடிச்சிக்கிட்டு இனத்தின் தலைவர் பிரபாகரன் மட்டும்தான் இந்த இனத்துக்கு தலைவர் அப்படின்னு சொல்லி அவரை உயிரா நேசிச்சு நடந்த இனப்படுகொலைக்கு நீதி கேட்டு உருவான ஒரு அரசியல் கட்சி இன்னைக்கு வந்து இந்த பசங்களால வந்து வாக்கு போயிடும் அதனால வீழ்ந்துரும் அப்படின்லாம் இல்ல. நாங்க கொள்கையை சார்ந்துதான் நிக்கிறோம், கவர்ச்சியை சார்ந்து நிக்கிற ஒரு கட்சி கிடையாது. அதனால எங்களுக்கு வந்து தொண்டர்கள், எங்களுடைய கட்சி உறவுகள் அத்தனை பேருமே இந்த கொள்கை பிடிப்போட நிக்கக்கூடியவங்க. அதனால அப்படியெல்லாம் எந்த ஒரு குறையும் ஏற்பட்டுறாது. இது இந்த விஜயோட 2வது மாநாட்டுல, மதுரை மாநாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கூட அந்த வீடியோ எல்லாம் பாத்துருப்பீங்க. சீமானோடிகன்னு சொல்லி பெரிய அளவு ஒரு அதாவது ஒரு 2-3 பேர் கத்த ஆரம்பிச்சாங்க. அந்த ஒட்டுமொத்த கூட்டமும் சீமானோடிகன்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல என்னன்னா அதுதான் அண்ணன் சீமான் சொல்லுவாங்க, வாழ்க ஒழிக கோஷம் முதல்ல ஒழியணும். ஒருத்தரை வாழ்கன்னு சொல்றோம்னா அவங்க அந்த அளவுக்கு பண்ணிருக்கணும். இன்னைக்கு இருக்கிறவங்க அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டாங்களா? இப்ப விஜய் வாழ்கன்னா விஜய் என்ன அந்த சமூகத்துக்காக அப்படி தன்னை அர்ப்பணிச்சிட்டாரு? அண்ணன் சீமான் வந்து தன்னை கூட என்னைக்காவது நாங்க அண்ணன் சீமான் வாழ்கன்னு சொல்லியிருக்கோமா? சொன்னோம்னா அண்ணன் அடிச்சு போடுவார். அண்ணன் சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. இந்த 2 பேரை தாண்டி யாரையும் வாழ்கன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய தமிழ்தாய் வாழணும், எங்களுடைய இந்த இனத்துக்காகவே வாழ்ந்த தேசிய தலைவர் பிரபாகரன் வாழணும்.
அதை தாண்டி மீதி பேரெல்லாம் வாழ்க ஒழிக அப்படின்னு சொல்ல வேண்டியது இல்லை. அந்த பசங்க வந்து சீமான் ஒழிக அப்படின்னா தாராளமா சொல்லட்டும். அந்த பசங்க வந்து புரிதல் இல்லாத பசங்க, ரசிகர் பசங்க, அரசியல் தெரியாத பசங்க. அதுதான் சொன்ன மாதிரி தன்னுடைய பிடிச்ச நடிகரை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டாரே, ஐயோ நம்ம தலைவரை வந்து ஒரு சுயநலவாதின்னு அவங்க காட்டிடுவாங்க உலகத்துக்கு. இப்ப நம்ம அவங்களை எதிர்த்தரணும், அந்த ஆள் அவருக்கான இமேஜை உடைச்சிடணும், அப்ப அவரு வந்து ஒரு ஃப்ராடு, அவரு சரியில்லாதவர் அப்படின்னு நிறுவிடணும்னு பொய்களை கிளப்புறாங்க. அதனால அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடா ஏதோ சீமான் ஒழிகன்னு ஏதோ கத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சது தியேட்டர்ல கத்துனாங்க, இன்னைக்கு மாநாட்டுல கத்துறாங்க, அவ்வளவுதான். அதாவது இது சீமான் அவர்கள் வந்து தொடர்ந்து பொய்யை மட்டுமே சொல்றாரு. இந்த ஒரு சில உங்களுக்கே நல்லாவே தெரியும், பொய்யை மட்டுமே சொல்லி ஒரு அரசியல் பண்றாரு அப்படிங்கிற சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல அதுதான் இது வந்து இன்னைக்கு வந்து இந்த சோசியல் மீடியாவில் அன்னைக்கு வந்து டிஎம்கே பிஜேபி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அந்த வேலையை வந்து டிவிக்கும் சேர்ந்துட்டாங்க. என்னன்னா சீமான் அண்ணனுடைய பழைய வீடியோ எது சொன்னாலும் பொய், அவர் சொன்ன கதைகள் எல்லாமே இது எல்லாமே பொய் அப்படின்ற ஒரு அவர் எது சொன்னாலும் அது பொய்ன்னு கட்டமைச்சிடணும். விஜயகாந்த் வந்து அன்னைக்கு வந்து ஒரு குடிச்சிட்டு உளருவாரு அப்படின்னு கட்டமைச்சாங்க. அது மாதிரி இன்னைக்கு வந்து சீமான் வந்து சொன்னாவே ஒரு பொய் அப்படின்னு கட்டமைச்சு அவரை ஒழிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சொல்ல போனா சீமானுக்கு எதிரான அவதூறுகள்னு சொல்லி ஒரு புத்தகமே போடலாம், அவ்வளவு அவதூறு போட்டிருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுங்கன்னா, சீமான் வந்து ஒரு இடத்துல சொல்லுவாரு, நான் ஒரு வீடியோ வருது, நான் சீமான் அவர் வாயாலேயே மேடையில சொல்றாரு, நான் ஒரு மலையாளி அப்படின்னு சொல்றாரு. ஆனா உண்மையான வீடியோ இதை எடுத்து போட்டு பிஜேபி என்ன பண்றாங்கன்னா, சீமான் ஒரு மலையாளி அவரே ஒத்துக்கிட்டாருன்னு போடுறாங்க. ஆனா உண்மையான வீடியோல பாத்தீங்கன்னா கேரள முதலமைச்சரா இருக்க உம்மன் சாண்டி சொல்றாரு, நான் ஒரு மலையாளி அப்படின்னு இத சொல்லி சொல்றாரு. அப்ப அந்த உம்மன் சாண்டின்ற வரைக்கும் எடுத்துட்டு சீமான் வாயில இருந்து நான் ஒரு மலையாளின்னு சொல்றதை மட்டும் போட்டு சீமானே ஒத்துக்கிட்டாரு அவர் ஒரு மலையாளின்னு அப்படின்னு. இந்த மாதிரி அவரை வந்து வீழ்த்தறதுக்கு கட்டிங், கிளிப்பிங், எடிட்டிங் இது மட்டும்தான். இதை பண்ணி அவரை வீழ்த்தறதுக்காக நினைக்கிறாங்க. அவர் சொன்னதை ஒரு விஷயம் அவர் மீது விமர்சனம் வருதா, அது முழுசா என்னன்னு பாருங்க. பார்த்து அதுல உங்களுக்கு பிடிக்கலன்னா அது வேற. ஆனா சும்மா இந்த எடிட் மீம்ஸ் வீடியோ போடுறதெல்லாம் எடிட் பண்ணி பாக்குறதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து சரியில்லைன்னு சொல்லி பொய்ன்னு கட்டமைக்கிறது வந்து இந்த மக்களுக்காக நிக்கக்கூடிய, உங்களுக்காகவும் சேர்த்து நிக்கக்கூடிய ஒருத்தரை தெரிஞ்சே நீங்க ஒரு அவதூறுக்கு துணை போய் வீழ்த்த நினைக்கிறீங்க. அது வந்து தவறுன்னு நினைக்கிறேன். சரி, கடைசி கேள்வி என்ன கேட்கலாம்னு நினைக்கிறேன்னா, அந்த தாவேகா தொண்டர்களுக்கு, ரசிகர்களுக்கு நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க என்ன சார் சொல்லுவீங்க? உங்களுடைய கருத்து என்ன? இல்ல தாவேகா தொண்டர்களுக்கு நம்ம நிறைய விஷயம் சொல்லணும். என்னன்னா அந்த தோழர்கள் வந்து இன்னும் அரசியல்படுத்தப்படணும். தனக்கு பிடிச்ச நடிகர் அரசியல், இப்ப எனக்குமே விஜய் அண்ணனை பிடிக்கும், அவரோட ரசிகர் தான் நானு. ஆனா அதுக்காக அவரோட கட்சியில பயணிக்கல. இன்னொன்னு, ஒரு அரசியல் கட்சியில நம்ம பயணிக்கிறோம்னா நீங்களா இருக்கட்டும், அந்த தாவேக்கால பயணிங்க, நாம் தமிழர்ல பயணிங்க, திமுகல பயணிங்க, நமக்கு கடைசியா அந்த மக்களுக்கு நம்மளால முடிஞ்ச நல்லதை பண்ணணுமா அப்படிங்கிறது மட்டும்தான். அப்ப ஆளுங்கட்சி மக்களுக்கு எதிராக ஏதோ ஒண்ணு கொண்டுட்டு வருதுன்னா அதுக்காக எதிர்த்து போராடணும். மக்களுக்கு இங்க என்ன தேவைன்னு பார்க்கணும். இந்த மக்களுக்கான கள அரசியல்ல இறங்கணும். வழக்கம் போல ரீல்ஸ் போட்டோம், ஒரு மாசு, விஜய் வந்து ஒரு மாசு அப்படின்னு இந்த கிரியேட் பண்ணிக்கிட்டு தளபதி வந்து வெற்றி பெற்றுருவாரு, வெற்றி பெற்றா என்ன பண்ண போறீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு. வெற்றி சரி, நீங்க வெற்றியே உங்க பரவாயில்ல, நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிறீங்க, வெற்றியே பெற்றுட்டீங்கன்னே வச்சுக்கோம். என்ன சிஎம்மா அண்ணன் விஜய் வந்து உட்காந்துட்டாரு, என்ன நல்லதை பண்ண போறீங்க சொல்லுங்க அந்த மக்கள்கிட்ட, முன்னாடியே சொல்லுங்க. அப்ப அவருக்கு அண்ணனுக்கு அந்த அறிவு இருக்கா? ஏன்னா எனக்கு பிடிச்ச நடிகர் தான், அதுக்காக 6 கோடி மக்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 7 கோடி மக்களுடைய வாழ்க்கையவே வந்து 5 வருஷம் அவர்கிட்ட ஒப்படைக்க முடியாது. அப்ப முன்னாடியே நிரூபிக்கிட்டோம், நான் இதெல்லாம் பண்ண போறேன்னு அவர் சொல்லட்டும், பரவாயில்ல அண்ணன் சொல்றதெல்லாம் நடந்தா நல்லா இருக்கே, அப்ப அண்ணனுக்கு வாக்கு செலுத்துவோம். ஆனா ஒரு நடிகர் வந்து எனக்கு பிடிச்சவர் சினிமாவில நல்லது பண்ணாரு, அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, நான் அந்த கட்சியில வந்து சேர்ந்து நான் பயணிப்பேன், பயணிக்கிறது கூட ஏதோ சேர்ந்து நல்லது பண்ணுங்க, ஆனா அதுல ஒரு கொள்கை என்ன அப்படின்னா தெரியாது, கொள்கை கோட்பாடு தெரியாது, பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறது வந்து இதை சொல்லிட்டா அது வந்து கொள்கையா? அப்ப ஏன் கவின் ஆணவ படுகொலைக்கு பதில் சொல்லணும் கேள்வி இருக்கு. இப்படிப்பட்ட கேள்விகள் 1000 கேள்விகள் இருக்கு. அரசியலுங்கிறதே முழுக்க முழுக்க விவாதத்தால நீங்களும் நானும் விவாதம் பண்றோம்னா அதுல யாரோ ஒருத்தருக்கு ஒரு புரிதல் ஏற்படும். அப்ப ஒரு ஆரோக்கியமான விவாதங்களை முன்னெடுத்துட்டு போகணும். அப்ப ஒரு மாற்று கட்சி மற்ற கட்சியினர் வந்து விமர்சனம் வைக்கிறாங்கன்னா ஏன் வைக்கிறாங்க ஒண்ணு, இன்னொன்னு அந்த விமர்சனம் நியாயமானதா, அதுக்கான பதில் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு யோசிங்க. அதை விட்டுட்டு கேள்வி கேட்கிற அத்தனை பேரையுமே நான் கடிச்சு வைப்பேன், அஜித் ஃபேன்ஸ் கிட்ட சண்டை பிடிச்ச மாதிரியே அரசியல்லையும் எல்லாருக்கிட்டையும் நான் சண்டை பிடிப்பேன், எல்லாரையும் கடிச்சு வைப்பேன்னா நாளைக்கு நீங்க ஆட்சியை பிடிச்சி எனக்கு இப்போ ஒருவேளை நீங்க ஆட்சியை பிடிச்சா எனக்கும் சேர்ந்துதான் நான் அவர் முதலமைச்சர், எனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ எனக்கும் முதலமைச்சர், எனக்கும் நல்லது பண்ணி ஆகணும். அப்ப என்ன பிடிச்சி ஆட்சியை பிடிச்சவன நீலாம் கேள்வி கேட்டா உன கொண்டு போடுவேண்டான்ற அளவுக்கு தான் அவங்க அவருடைய பேச்சும் மனநிலையும் முழுக்க முழுக்க ஆபாச வார்த்தைகளால பேசிக்கிட்டு இப்படிதான் அவங்களுடைய அரசியல் இருக்கு. இந்த நிலையை மாறி கொஞ்சம் பக்குவப்பட்ட அரசியலுக்குள்ள வரணும், மக்களுக்கான அரசியல் களத்துக்குள்ள வரணும். இது வந்து நான் அவங்கள்ட்ட ஒரு வேண்டுகோளாவே வைக்கிறேன். உங்களுடைய பல கருத்துக்கள் நம்ம